அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த காணொளி வழியாக உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இதனுடைய முக்கிய நோக்கம் 26ஆம் தேதி நாம் செல்லவிருக்கின்ற ஊழியத்தை குறித்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சந்தோஷபுரம் குருசேகரம் தூய லூக்கா ஆலயம், தூய பேதுரு ஆலயமாக இணைந்து ஒரு நாள் ஊழியம் நாம் செல்ல இருக்கின்றோம். படாலம் புலிப்புரம் கோயில், சீர்வாடி குருசேகர், 2 குருசேகருக்கு நாம் செல்கிறோம். காலை 6 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் ஆராதனை நடைபெறும். அது 7 மணிக்கு நிறைவு பெற்று 7லிருந்து 7:30 வரை நாம் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு 7:30 நாம் புறப்பட்டு படாலம் சீர்வாடி பகுதிக்கு நாம் ஊழியத்துக்கு செல்ல இருக்கிறோம். அங்கே மொத்தமாக கணக்கிட்ட பிரகாரம் 1500 குடும்பங்களிலிருந்து 1800 குடும்பங்கள் வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நாம் 2 திருச்சபையாக சேர்த்து 650 குடும்பங்கள் இருக்கிறோம். ஒருவேளை குடும்பத்திற்கு ஒருவர் வந்தால் நாம் இந்த திருப்பணியை நிறைவோடு செய்வதற்கான ஆற்றல் நமக்கு கடவுள் அளிப்பார். ஏசாயா 52:7 சொன்னது பிரகாரம் திருப்பணி ஆற்றுகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களில் நாம் ஆண்டவருடைய கோயிலாய் கட்டப்பட்டிருக்கிறோம். இதை கட்டுவதற்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் இணைந்து செயலாற்றியிருக்கிறார். நமக்கு திருப்பணி ஆற்றுகள் வழியாக தான் நாம் திருச்சபையாக கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பணி தலத்திற்கு சென்று திருப்பணி ஆற்றுவதற்கு கடவுள் எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தருவாராக. நான் எல்லா இல்லங்களையும் சந்தித்து உங்கள் அனைவரையும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறேன், சந்தித்து வருகிறேன். ஒருவேளை சந்திக்க இயலாதவர்களுக்கு இந்த காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்கிறேன். இந்த திருப்பணியை நாம் மிகவும் நேர்த்தியாக நிறைவாக செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை வரை நாம் தொடர்ந்து ஜெபத்திலே 48 மணி நேரம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வெள்ளிக்கிழமை காலை 6லிருந்து சனிக்கிழமை காலை 6 மணி வரை பெண்கள் ஐக்கிய சங்கம் இந்த ஜெபத்தை எடுத்து நடத்த அவர்கள் இசைவு தந்திருக்கிறார்கள். சனிக்கிழமை காலை 6லிருந்து மாலை 6 மணி வரை நம்முடைய ஐக்கிய சங்கங்கள் இணைந்து இந்த ஜெபத்தை நடத்த நமக்கு இசைவு தந்திருக்கிறார்கள். ஒருவேளை சனி மேலை 6லிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை ஜெபிப்பதற்கு மூத்தவர்கள், ஒருவேளை திருச்சபை மூத்தவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நீங்கள் இசை தந்தீர்கள் என்றால் உங்கள் பெயர்களை செயலர் பொருளிடத்திலே பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஜெபிக்காமல் திருப்பணி ஆற்ற முடியாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள், பலர் இணைந்து ஜெபித்தார். இணைவதன் வழியாக, ஜெபிப்பதன் வழியாக நாம் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்யலாம். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு நாள் ஊழியம், செல்வோம் சொல்வோம் என்கின்ற சிந்தனை திருச்சபை குடும்பமாக இணைந்து, குடும்பத்திலே எல்லோரும் இணைந்து இந்த திருப்பணி ஆற்ற வேண்டும். ஆக உங்கள் அனைவரையும் மீண்டும் அழைக்கிறேன். நாம் இணைந்து திருப்பணி செய்வோம். பங்கேற்கிறவர்கள் உங்களுடைய இசைவை செயலர் பொருளிடத்திலே தொலைபேசியின் வாயிலாகவும் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளின் வழியாக, அதாவது கூகுள் ஃபார்ம் வழியாக உங்களுடைய இசைவை தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த நாளை கடவுளுக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். ஒருவேளை மழை நமக்கு பல்வேறு தடங்களாக இருக்கிறது, அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நல்ல கால சூழ்நிலை உருவாக்கி ஊழியம் செய்வதற்கான பலத்தையும் வாய்ப்புகளையும் நமக்கு தருவார். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வோம் சொல்வோம், கடவுளின் நாமத்தை பறைசாற்றுவோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம்.